குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் டிஎன்ஏ அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி 18/4/2024 வியாழக்கிழமையாக இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். கூடவே இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள், கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை மற்றும் ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு அதையும் பார்த்துருவோம். இந்த ஜோதிட குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனி பகவானை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ சனி பகவான் லக்னப்படி ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் என்னென்னு பார்த்துட்டு வந்துருக்கோம். ஸோ அதில் 5ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அது குழந்தை பேரை தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அதனால் நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பா இல்லை நல்லதா அப்படிங்கிறத கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாங்க. யார் எப்படி செஞ்சாலும் சரி, எனக்கு ஆப்போசிட்டாக செஞ்சாலும் சரி, எனக்கு ஃபேவராக செஞ்சாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் இப்படி இருக்க போகிறேன், நான் இதுதான் பண்ண போகிறேன், நான் இந்த வழியில் தான் போக போகிறேன் அப்படிங்கிறது தீர்மானமாக இருப்பாங்க. நம்மளுக்கு ஃபேவராக ஒருத்தர் நடந்தாலுமே அவருக்கு சில நேரங்களில் இவரால் கஷ்டம் நடக்கும். அதாவது 5ல் சனி இருக்கக்கூடிய நபர் தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நபரை கூட சீண்டி பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. நிறைய சேமிப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் அதற்கு மேலே செலவு இருக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஏன்னா குலதெய்வ வழிபாடு இல்லாமல் இருப்பதாலேயே இத்தனை பிரச்சனைகளும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். அதாவது தாத்தா வணங்கிய தெய்வம் அல்லது குலதெய்வம் இப்படி கொண்டு போயிடலாம். தாத்தாவோட இஷ்ட தெய்வம் யாருன்னு பாருங்க, அவங்கள வழிபாடு செய்யலாம். இல்லை தாத்தா வணங்கிய தெய்வம் குலதெய்வம் தெரியலன்னா எங்கள் தாத்தா இதுதான்ப்பா, இந்த சாமி தான் கும்பிட்டாங்க, இந்த சாமி தான் குலதெய்வம்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. ப்ராப்பராக தெரியல, பெரியவங்க தான் கும்பிட்டாங்க, அதை தான் நானும் கும்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் அப்படி இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வையோ சேர்க்கையோ 5ஆம் அதிபதி கூட சேர்க்கையோ இருந்ததுன்னா இதுதான் குலதெய்வம் தெரிந்தால் குலதெய்வ வழிபாடாக கெட்டியாக பிடிச்சிக்குங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நான் சொன்ன வரைமுறைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அந்த வழிபாடு என்ன பண்ணுதுன்னா குழந்தை பிறப்பை உறுதிப்படுத்துது, அதுவும் வம்ச விருத்தி, ஆண் வாரிசை உறுதிப்படுத்துது. மிக முக்கியமாக நிறைய பலன்கள் இருக்குது. அதை வேறொரு பதிவில் விரிவாக பார்ப்போம். 5ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறத வச்சுட்டு வேறொரு பதிவில் தெளிவாக பார்ப்போம். ஓகே, இன்றைய பஞ்சாங்க நிலை, இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் காலை 7:56 வரை, அதன் பின்பு மகம் நட்சத்திரம். இன்றைய திதி தசமி திதி மாலை 5:31 வரை. இன்றைய கரணம் கரசை கரணம் மாலை 5:31 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் கண்டம் நாமயோகம் நள்ளிரவு 12:42 வரை. இன்றைய சுப நேரங்கள் வியாழக்கிழமையாகி இன்று காலை 9 மணி முதல் 10:30 வரையும், 1 மணி முதல் 1:30 வரையும், 4:30 முதல் 6 மணி வரையும், இரவு 6 மணி முதல் 7 மணி வரையும், 8 மணி முதல் 9 மணி வரையும் சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளுக்குண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் சூரியன் குரு, கடகராசியில் சந்திர பகவான், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனியும் செவ்வாயும், மீன ராசியில் சுக்கிரன் ராகு புதன் வக்ரமாக. இன்றைய நாளில் அந்த சுக்கிரனும் ராகுவும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. ஒரே டிகிரிக்குள்ளே, ஏறத்தாழ 1 டிகிரிக்குள்ளே. அப்போது சுக்கிரன் ராகு ஏறத்தாழ 1 டிகிரிக்குள்ளே இருந்தது அப்படின்னா பாருங்கள், அந்த நகை, தங்கம், சில்வர் இதுலாம் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதே போல் பொருளாதார ரீதியான சில நெருக்கடிகள் இருக்கும். அது எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா டெக்னாலஜிஸ், எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த விஷயங்களாகட்டும், அதே போல் பட்டு ஜவுளி இது சம்மந்தமான விஷயங்களாகட்டும், காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் பார்க்க முடியும். ஷேரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் ரொம்ப ஆக்சிலேஷனாக இருக்கும். விலை கம்மியாகும் போது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அது நாலேஜ் இருந்துன்னா வாங்கி வச்சுக்கிடலாம். கண்டிப்பாக நிறைய ஆக்சிலேஷனை இந்த நாளில் பார்க்க முடியும். இன்னும் 2-3 நாளைக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. கவனமாக வாட்ச் பண்ணோம்னா கரெக்டாக பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சூழல்களில் தான் இன்றைய நாள் பிறக்குது. 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். முதல்ல மேசராசிக்கு இன்னைக்கு வேலையில் பலவிதமான டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே இருக்கும்.
கூட இருக்கிறவங்க நம்மளை வேலை செய்ய விட மாட்டாங்க. நம்மளுக்கு எது தெரியாதோ அதை தான் நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போது நம்ம தெரியாத விஷயங்களை கற்றுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உருவாகும். நம்ம தெரியாதது புதுசாக கற்றுக்கும் போது சிரமப்படுத்தானே ஆகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலுக்கும் எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் இன்றைய நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நடந்து. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. ரிஷபராசி. மனசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று அப்படிங்கிறத சொல்லிடணும். கூடவே உங்களுடைய சிந்தனையும் செயல்பாடும் யார் மீதும் எதன் மீதும் பற்றற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதன் மீதும் ஆசை அப்படிங்கிறது இருக்காது. இயல்பாக நம்மளுக்கு என்ன கிடைக்க இருக்கோ அது மட்டும் கிடைச்சா போதும், எதுக்கும் பெருசாக ஆசைப்பட வேண்டாம், நடக்கிறது நடக்கட்டும், அது தெய்வத்தினுடைய கட்டளைப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். குழந்தைகளினுடைய உடல்நல அக்கறை தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாமல் தவிப்பீங்க இன்றைய நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததான் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான சூழலை சொல்லுது. அதாவது உங்களுடைய திறமையை நிரூபிப்பதற்குண்டான வாய்ப்புகள். உங்கள்கிட்ட எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத பிறர் சோதிக்கக்கூடிய ஒரு சூழல். அதை நிரூபிச்சும் காட்டிடுவீங்க. உறவுகள் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனம். தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகளும் வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன மாற்றங்களும் இல்லை சின்ன விபத்துகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததான் சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, நிறைய புதுமையான பல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று. உங்களுக்கு தேவையான மாற்றங்களை, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. அக்கம் பக்கத்தினர்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. சாரி, இதெல்லாம் நான் கடகராசிக்கு சொல்லிட்டு இருக்கேன், சிம்மத்துக்கு கிடையாது. அக்கம் பக்கத்தினர்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதே போல் மாமனார் மருமகள் அல்லது மருமகன் பிரச்சனை இன்றைய நாள் நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்கு குடும்பத்துக்குள்ளே எதிர்பாராத சில சங்கடங்கள் வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. சண்டை சச்சரவுகள் ஏதாவது வந்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழல். எதிர்பார்த்த தனவரவு தாமதமாக கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. முடிந்தளவு பேசுதல் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப குறைச்சிக்குவீங்க. இன்றைக்கி ஒரு 100 வார்த்தை பேச வேண்டியதில் 10 வார்த்தையோடு முடிச்சுக்குவீங்க. அதனால் பலவிதமான சிக்கல்கள் உங்களை விட்டு நீங்குவதை உங்களால் உணர முடியும். பேச்சில் உங்களுடைய வித்தையை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு நல்லா இருக்கா இன்றைக்கி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா மனசுக்குள்ளே அது சரியா இது சரியா, இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் உங்கள் கூட இருக்கக்கூடிய பெண்களால், அல்லது ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா ஒரு மாமியாராக இருக்கலாம், ஒரு அத்தையாக இருக்கலாம், ஒரு அக்காவாக இருக்கலாம், ஒரு அண்ணியாக இருக்கலாம், இப்படி ஒரு கூட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணால் மனசுக்குள்ளே பலவிதமான சிந்தனைகளும் அழுத்தங்களும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் யோசிக்க வேண்டாம், எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்புங்க. அந்த தேவையில்லாத சிந்தனை தான் இன்றைக்கி உங்களுடைய காரியங்களை தடை செய்யும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, காலையில் கொஞ்சம் உப்பு கரைசல் சாப்பிட்டு இன்றைய நாளை தூங்கலாம். தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முருகப்பெருமான் வழிபாடு செய்யலாம். இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக துளாராசி. துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இன்றைய நாள் எதிர்பாராத வர இருந்த செலவுகளை குறைத்து கொள்ளக்கூடிய முயற்சிகள் எடுப்பீர்கள். முடிந்த அளவு உங்களுடைய செலவுகளை குறைத்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு தேவை, மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ரெஸ்ட் எடுங்க, ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ண வேண்டாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததாக விருச்சிக ராசி.
எவ்வளவோ திட்டம் போட்டேன் சார், எவ்வளவோ பிளான் பண்ணேன் சார், கடைசியில் எனக்கு கொஞ்சம் சொதப்புற மாதிரியே இருக்குது, ஒரு பயமாக இருக்குது, ஒரு காரியத்தை செய்யலாமா வேணாமா, அதில் ஒரு திட்டத்தை போட்டோம்னா அதை நிறைவேற்றல பலவிதமான சிக்கல்கள் முன்னாடியே கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது, செய்கிறதுக்கு முன்னாடியே பயமாக இருக்குது அப்படின்னு புலம்பலெல்லாம் இல்லாமல் உன்னால் முடியும், நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இறங்கி செய்யுங்க. என்ன அந்த வேலைக்குண்டான ஊதியம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும், ஆனால் வேலையை செஞ்சு முடிப்பீங்கன்னா 100% சாதகமாக உங்களுக்கு சாதகமாக செய்து முடித்துடுவீங்க. இன்னைக்கு விட்ட விஷயம் நாளைக்கு லாபமாக மாறும். தயவு செஞ்சு துணிஞ்சு இறங்கி செயல்படலாம், வெற்றி உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததான் தனுர் ராசி. தனுர் ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத பலவிதமான டென்ஷன், ப்ரெஷர், அழுத்தம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல். தொழில் ஒரு விஷயத்தை நம்பி இறங்கி செய்யலான்னு நினைக்கும் போது அது சின்ன சின்ன ஏமாற்றங்களை தந்து அதற்கு பின்பு வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா மீன ராசி, கும்பராசி. கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இன்றைய நாள் எவ்வளவுக்கு எவ்வளவு நிதானமாக பேசுகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை. இன்னொருத்தருடைய விஷயத்தில் நம்ம நுழையும் போது நம்மளுக்கு உண்டான மரியாதை அங்கே குறைந்து விடுகிறது. நம்மளுடைய பேச்சுக்கோ நம்மளுடைய நடவடிக்கைகளுக்கோ பெருசாக கூட இருக்கிறவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல் இல்லீகலாக இருக்கக்கூடிய மறைமுகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையும் கவனம் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு. நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் உள்வாங்கிக்கணும். மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக மீனராசி. மீனராசி வாடிக்கையாளர் எண்ணிக்கை கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைச்சலாகிடுச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதே போல் வெளியூர் வெளிமாநில பயணம் ஏதாவது மேற்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா அதை இன்றைய நாள் தள்ளி போடுங்க. அது இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இல்லை. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத மன அழுத்தம் வரக்கூடிய ஒரு சூழல். கணவனுக்கோ மனைவிக்கோ உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைய நாள் உண்டாகும். சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாள். நம்ம தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்களை கொஞ்சம் அனுசரித்து போகணும், அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வோளமுடன் திருச்சிற்றம்பலம்.